எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் வணக்கம் வணக்கம். 100-150 நாள் ஓடுற படத்தில் நடிச்ச கதாநாயகனுக்கு மார்க்கெட் அதிகமா இருக்கும்ல. அதுவும் சோலோ பெர்ஃபார்மன்ஸ், மத்தவங்க எல்லாம் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வச்சுட்டு அப்படிலாம் அப்படி கிடையாது. என் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டு சிவன் என்ன ஒரு வழியில போயிட்டு இருக்க. என்ன ஒம்பு கிழக்காதீங்க. ஒம்பு கிழத்தா நான் சொல்றதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். தமிழக அரசியல் வரலாற்றில் தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சி ஒன்னு ஐயா விஜயகாந்த் அவர்கள் தொடங்கிய கட்சி. கத்துறது. அவர் கூட பல ஆண்டுகள் 40 ஆண்டுகள் நடித்து புகழ் பெற்று இருந்தார். சபா இப்பவே கண்ண கட்டுது. ரசிகர் மன்றங்கள் வலுவாக இருந்தது. அதை கொண்டு கட்டமைத்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அங்கீகாரம் பெற்றார். ரொம்ப ஆழத்துக்கு போகாத, முங்கி செத்து போயிருவேன். சீமானும் திரைப்படத்துறையில் இருந்தானே வந்தார். ஆனா கட்சி ஆரம்பிக்கும் போது ரசிகர்களை சந்திக்கவில்லை, தன் இன மக்களைத்தான் சந்தித்தார். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இங்க எல்லோரும் நடிகர்கள் வரும்போது ரசிகர்களை சந்திப்பார்கள். சீமான் என்கிற பிரபாகரன் மகன் தன் இன மக்களை சந்தித்தான். ஏண்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற. பெயரை உச்சரிக்க பயந்தார்கள். நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. அவன் என் இனத்தின் தலைவன், என் இயக்கத்தின் தலைவன் என்று முன்வைத்து அரசியல் கட்சி தொடங்கியவர்கள் நாம். இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். எந்த கொடியை இறக்கினார்களோ அந்த கொடியை தூக்கி அங்கீகாரம் பெற்று இன்றைக்கு நிற்கிற ஒரு அரசியல் இயக்கம் உண்டென்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். என்னன்னு இளநீ வியாபாரத்தோடு விட்டு தென்னங்கண்டி வியாபாரத்தை இறங்கிட்டீங்க? இளநியா தாப்பா வச்சிருந்தேன், மாச கணக்குல விக்காம அது முளைச்சு தென்னங்கண்ணா ஆகி போச்சு. நான் இந்த சனியினை உழைச்சிட்டு வேற வியாபாரம் பண்ணலாம்னா பணம் கிடைக்க மாட்டேங்குது. தன் இனத்தின் அடையாளத்தையே இயக்கத்தின் அடையாளமாக பேராக வைத்துக் கொண்டு களத்திலே நிற்கிற கட்சி. எந்த பயனும் இல்ல. புதிதாக கோட்பாடுகள் ஒன்றும் என் பிள்ளைகளுக்கு உடன் பிறந்தார்களுக்கு சொல்ல தேவையில்லை, ஒன்றுதான். நாயே அடுத்தவங்க சொன்ன தத்துவத்தில நீ ஏன்டா சொல்ற? பேசாம இளநீ வெட்டி கொடுறான். நம்முடைய இனத்தின் உயிரே இளந்தமிழர், எதற்கு மஞ்சா நாம் தமிழர் என்ற முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்கு. ஒற்றையர்களை பத்தி பேசுறதுக்கு ஒரே தலைவன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே ஒருத்தன் தான். கட்சி எல்லா மக்களுக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழருக்கு. இதான் கோட்பாடு. பண்ணி பேல போயம்ல பண்ணி பேல. வாருங்கள் வாழுங்கள், எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். நான் சொன்ன உங்க ஏரியாவா? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. தம்பி, நான் குட்டி கதை சொல்லுவன் அல்ல தம்பி, வரலாற்றை கற்பிக்க வந்தவன். சங்க இலக்கியத்திலே வலுகிற தலையணங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனின் பேரனும் பேத்திகளுமடா நாங்கள். குழம்பாம வரீங்களா? கொஞ்சம் புது தத்துவமாயிடுச்சு, பயந்துட்டேன். திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணு எங்க கண்ணு. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? அது அவர் ஏன் உணர நினைச்சிட்டாருன்னா, அண்மையில வந்த படத்துல வில்லனும் கதாநாயகன் ஒரே ஆளா நடிச்சதுனால 2 ஒண்ணா நினைச்சிட்டார். ஏன்னா அது ஒரே ஆளு 2 வேடம் போட்டதுனால திராவிடமும் வேணும், இதுவும் வேணும். லட்சுமி கல்யாணத்துல குத்தாங்க, சாத்துக்குடி ஆர்டிஸ்டுக்கு ஜூஸ் போட்டு கொடு, டென்ஷன் ஆகுது பார். இது கொள்கை இல்ல, கூமுட்டை. அதுவும் ஆளுங்க கூமுட்டை. பிறப்பை வச்சு ஏற்றத்தாழ்வு இல்லவே இல்லை, அது கூடவே கூடாதுன்னு ஒரு சமதர்ம சமத்துவ கொள்கையை கையில எடுத்தப்பவே இங்க கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவான நில்ல லாரி அடிச்சு செத்து போயிருவா. பாத்து, நான் நடுநிலை. இது நடுநிலை இல்லை, மிக கொடுநிலை. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. ஏதோ பேசி சினிமாவில் பஞ்சடா நாக்கல தம்பி,
இது நெஞ்சு டைலாக். ஏதாவது பிரச்சனை சண்டை போட சரியாயிடுமானே, எது வந்தாலும் பேசிக்கலாம், உயிருக்கு ஒன்றும் பிரச்சனை தீருமானே. ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க. எது வந்தாலும் பேசிட்டு வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். உன் சாவு என் கையில. உனக்கு எம நான் தாண்டா. சினிமாவில் பஞ்சு டைலாக்ல தம்பி, இது நெஞ்சு டைலாக். இது நெஞ்சு 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 டைலாக். என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? உங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்குங்க சார். சிரிப்பு போலீஸா? ஏய், சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். சிரிப்பு எங்கள் லட்சியத்திற்கு எதிராக எங்களை பெற்றவர்களே வந்தாலும் எதிரி எதிரிதான். திருவள்ளுவர் பிறந்த ஊர் எது? இப்ப 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 சொல்றேன், நம்ம வள்ளியூர் கோட்டம். என்ன கோட்டம்? வள்ளூர் 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 கோட்டம். அதுல அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. அண்ணன் எப்படி இருந்தாங்க சொல்லுங்க. நீ அடிவாங்கி சாப்பிடுறோம், மரியாதையா கூட்டி போயிரு. குருநாதா, நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாமளும் இந்த பொய் பிரச்சாரங்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு இதை நாங்கள் உறுதியாக எதிர்ப்போம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.